ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கிறது. அதனால்தான் உனக்கு வெற்றிகள் வரப்போகிறது. போதும் என்ற முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே. எல்லாமே உனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் தேடிச் செல். நிச்சயம் நீ கண்டெடுப்பாய். விழுதுவிட்டேன் என்று வேதனைப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் விழமாட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமாக. உன்னை கை தூக்கி விடுவேன். சில நேரங்களில் உன்னுடைய முயற்சிகள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அது உனக்கான மறு வாய்ப்பு என்று முயற்சி செய். நிச்சயம் அடுத்த முறை நீதான் வெற்றி பெறுவாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள இவை ரொம்ப முக்கியம். நான் மனதால் நிறைவாக இருக்கிறேன், ஆனால் என்னால் இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிக்காதே. முடியாது என்று எதையும் விட்டு விடாதே. நீ முயற்சி செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றியே கிடைக்கும். துன்பம் என்பது துன்பத்தோடு முடிந்து போவது இல்லை. துன்பம் முடியும் தருவாயில் மிகப்பெரிய இன்பத்தை பரிசாக கொடுக்கும். எதிரில் நிற்பவர்கள் யார் என்று நினைத்து பயம் கொள்ளாதே. அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே தேடிச் செல்வதில் உறுதியாக இரு. உறுதியான எண்ணம் உடையவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அப்படி ஒரு வேளை சிறு தோல்வி ஏற்பட்டாலும் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். கலங்காமல் இரு. நம்பிக்கைதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். பொறுமையாக காத்திரு. உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவது இல்லை. பொறுமையாக காத்திரு. கடைசி நிமிடத்தில் கூட பல நேரங்களில் எவ்வளவோ ஆட்டங்கள் மாறி இருக்கிறது. எல்லாம் மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய காயங்கள் எல்லாம் குணமாகும். நீ கண்ட கனவுகள் எல்லாமே நிஜமாக மாறும். காலம் சிறிது தாமதமானாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னையே வந்து சேரும். தவறிவிட்டதே என்று தடுமாறாதே. எதுவும் இங்கு தவறிவிடவில்லை. உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும். இந்த நொடி உன் கையில் இருக்கிறது. அதை எப்படி செலவழிக்க வேண்டும், அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். எந்த துன்பங்களையும் கண்டு அஞ்சாதே. அவையெல்லாம் உன் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி என்று எடுத்துக்கொள். மனதை சமநிலையோடு வைத்துக்கொள். உன்னுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டு. உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கு. உன் அறிவை விட தைரியத்தினால் உன்னால் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் விடியல் என்பது உன்னுடைய உழைப்பில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எப்படிப்பட்ட தடங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து வர பழகிக்கொள். காலம் அதை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நீ யார் என்பதை உன்னுடைய செயல்தான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்தால் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமே இல்லை செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை இது. நீதான் அதை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதில் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் உன்னுடைய கையெழுத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் நீயே கையாள பழகி கொண்டால் நீ மேன்மேலும் வெற்றி பெறுவாய். யாரிடனும் போட்டி போடாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் போட்டி. உன்னுடைய வெற்றிக்கு அதைவிட அதிகமான வெற்றி வேண்டும் என்று உனக்கு நீயே போட்டி போட்டுக்கொள். துன்பம் வரும் வேளையில் உன்னை நீயே தட்டி கொடுத்துக்கொள். வெற்றி வரும்போது பாராட்டவும், தோல்வி வரும்போது கைகுலுக்கி கொள்ளவும் உன்னை விட உனக்கு சரியானவர் வேறு யாருமே இல்லை செல்லமே. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் எல்லாமே இங்கே மாறிவிடும். அதுவே நீ துடிச்சலோடு எழுந்து நின்றால் அனைத்தும் உன்வசமாகும். எப்போதும் நீ நீயாகவே இரு. உனக்கான தனித்துவத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே. உன்னுடைய அடையாளம் அது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. என்னுடைய வாழ்க்கை இப்படியே கடந்து போய்விடுமோ என்று பயம் கொள்ளாதே. எல்லாமே மாறும். நீ யார் என்பதை நாளை இந்த உலகமே புரிந்து கொள்ளும். பெரியதாக யோசி. சரியாக திட்டமிடு. அதற்காக ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்நாளில் நீ மிகப்பெரிய சாதனையை செய்யத்தான் போகிறார். நீ செல்வதற்கான பாதையை எங்கோ சென்று தேடிக்கொண்டிருக்காதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. காலம்
நிச்சயம் மாறும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. முயற்சிகளே இங்கு உனக்கான வெற்றியை தருகின்றன. என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.